கொஞ்சம் ரொம்ப பாதிக்கிறது இன்றைக்கு சபைக்கு நான் சொல்கிறேன். ஒரு சோம்பேறியான மனைவி புருஷனுக்கு உண்மையாக இருக்க முடியாது. ஒரு புருஷன் வேலை செஞ்சுட்டு வர்றான், அவனுக்கு எப்படி சாப்பாடு ஏற்படுத்தி வச்சிருப்பா, ஒரு சோம்பேறி தூங்கிட்டு இருப்பா. கடைசியில் நிறைய பேர் இன்றைக்கு உறவுகளை இழந்து போகிறாங்க. இந்த சோம்பேறித்தனம் மட்டும்தான் அதிகமாக நம்முடைய உண்மையை கெடுக்கிறது. நான் ஏன் அதை சொல்லுகிறேன்? உங்கள் வீடுகளில் ஒரு நல்ல தாயாக நீங்கள் இருக்க வேண்டுமானால் நீங்கள் முதலாவது சுறுசுறுப்புள்ளவராக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? 5 தாளந்து வாங்கினவன் 2 தாளந்து வாங்கினவன் அவன் பாட்டுக்கு வேலை பார்த்தான். இந்த சோம்பேறி வாங்காம எதுக்கு போய் வாங்குறான்? சோம்பேறிகளுக்கெல்லாம் எங்கே எது கொடுத்தாலும் வாங்கணும். எங்க போனாலும் அவர் கிரைண்டர் கொடுத்தாரா வாங்கிட்டு வா, இவர் மிக்சி கொடுத்தாரா வாங்கிட்டு வா. ஒரு நாள் அந்த கிரைண்டரில் மாவாட்டி இருப்போமா? ஏதோ வாங்கிட்டு வந்து வச்சு பார்க்கணும். ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு. என்ன சொன்னார்? பொல்லாதவனோ சோம்பலுமான. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு தூங்கணும்னு தோணுச்சுன்னா கூட காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிடுங்க. காலை உணவு தயவு கூர்ந்து ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கூட படுத்துக்கிறங்க. நீங்கள் பாவம் தானே பெண்கள், ஆனால் பிள்ளைகளை பசியோடு விடுறது அளவுக்கு நீங்கள் வாழாதீங்க. நிறைய பேருக்கு ஒரு நாளைக்கு அடுப்பு பற்ற வைக்கலைன்னா அவ்வளோ ஹாப்பி. ஆனால் புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டில் இது எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா தெரியுமா? எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. எனக்கு இது ரொம்ப ஒரு காரியத்தை உண்டாக்குச்சு. அப்போ சோம்பேறித்தனம் நம்ம உண்மையவே குலைச்சிருங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது பாருங்கள். நம்ம வாழ்வியில் நிறைய மாற்றங்கள் உண்டாகணும். காலையில் எழும்பி துதிச்சு ஜெபிச்சுட்டு 7 மணிக்குள்ளே பிள்ளைகளுக்கான சாப்பாடு அட்லீஸ்ட் ஒரு 7:30 மணிக்குள்ளே. ஏன்னா பிள்ளைக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கும்போது தான் சுகமான சந்ததியை உண்டாக்க முடியும். அந்த சுகமான சந்ததி தான் நம்மளை இளைப்பாற பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்மளே வியாதிப்பட்டவங்களாக கிடக்கிறோம். அப்போ யார் நம்மளை கவனிக்கிறது? நம்ம எல்லோரும் ரொம்ப கவனிக்கணும். இவன் வாங்காமல் இருந்திருக்கலாம்ல. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, அந்த 5 தாளந்து 1 தாளந்து எவ்வளவுன்னு எத்தனை கிலோன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அதை தோண்டி மறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்காம தெரியுமா? அடுத்த வீட்டுக்காரன் பார்க்காம அதை தோண்டி மறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வேலை யார் செஞ்சா? இந்த இவன் தான் செஞ்சான். தோண்டி மறைச்சிரு. தேவன் தந்த ரட்சிப்புக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அவர் சிலுவையில் தொங்கி நமக்கு ரட்சிப்பு தந்தார். நம்ம அந்த ரட்சிப்புக்கு எத்தனை பேர் உண்மையாக பாத்திரவானா நடக்கிறோம்? சந்தோஷமாக வேலை செய்யுங்க. ஆமாம், அதுக்கான இளைப்பாறுதல் உங்களுக்கு உண்டு. சந்தோஷமாக வேலை செய்யுங்க. நிறைய சபைகளில் சாப்பாடு போட்டே பழக்கிட்டாங்க. நான் ஏன் இதை போடுறது இல்லைன்னு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சு காலையில் எழும்பி ஜோம் பண்ணிட்டு நல்லா சமைச்சிட்டு உற்சாகமாக வந்து துதிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். ஒரு நாள் நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. அதனால் நான் யாருக்குமே சாப்பாடு கொடுக்க மாட்டேன். நீங்களாம் என்னைக்காவது போடணும். ஒரு அலையில சொல்லுங்கள். உங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது ஒரு நாள், ஏன்ப்பா பிறந்து 8வது நாள் இயேசுவை எங்கே கொண்டு வந்தாங்க? ஒருவேளை ஒரு பணக்காரர் இருந்தால் அன்றைக்கி ஆடு தான் வெட்டியிருப்பாங்க. தெரியுமா? அது யாருடைய முறை? யூதர்களுக்கான முறை. 8வது நாள் யாராக இருந்தாலும் வந்தாகணும். வராமல் இருக்கவே முடியாது, வந்து தான் ஆகணும். ஒரு குழந்தை 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணுறதுனுடைய வழி எவ்வளோ தெரியுமா? ஆனால் யூத முறைமையின்படி 8வது நாள் அவன் என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கு 8வது நாளே எப்படி சர்ச்சுக்கு வர்றதுன்னு கேட்குறீங்களா? அது அவர் வைத்த நியமம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் வாழ்கிறோம். நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அந்த 1 தாளந்து போய் சொன்ன ஆண்டவர் சொல்கிறாரு, இவன்கிட்ட இருக்க இந்த 1 தாளந்தை வாங்கி அவன் ஏற்கனவே 10 வச்சுருக்கான்ல, அவங்ககிட்ட கொடுத்துரு. இவங்கிட்ட கொடுத்தா அடுத்த தடவை வரும்போது 22 வச்சுருப்பான். ஆனால் இவங்கிட்ட கொடுத்தா மைனஸில் போயிடும். அதனால எப்பயும் காலையில் எழும்பி திட்டமிட்டு நைட்டு தூங்கும்போதே திட்டம் பட்டுருங்க. இன்னைக்கு ஞாயிற்று ஆராதனை 7:30 மணிக்கு சர்ச்சில் இருக்கணும். நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு தேவன் தந்த சபைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். கர்த்தர் உங்கள் கையில் இன்னும் கொடுத்து ஆசீர்வச்சிட்டே இருப்பார். ஏன்னா நேர்மையாய் நடந்தவர்கள் தங்கள் படுக்கைகள் என்ன செய்வார்களாம்? இளைப்பாறும். இந்த வசனத்தை, அந்த முந்தின வசனத்தை போடுப்பா. அது எவ்வளோ பெரிய வேதனையை நமக்கு உண்டாக்குது. அது எவ்வளோ கஷ்டத்தில் யோபு இருந்திருக்காருன்னு நமக்கு தோணுது பாருங்கள். ஒரு நைட்டு நம்மளால் வயிற்று வழியில் தூங்க முடியாமல் போனால் என்ன எவ்வளோ அவருடைய வழியை இந்த வசனம் அப்படியே சொல்லுதுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யோபு மாதிரி நீங்கள் யாருமே பேசலை.
யோபு மாதிரி நீங்கள் யாரும் நடந்துக்கிறலன்னு. பைபிளில் உத்தமம் உண்மைக்கு 3 பேர் தான் அதிகமான சான்று. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒன்று யோசுவா, இன்னொன்று காலேப், இன்னொன்று யோபு. ஆனால் இவங்க 3 பேரும் நடந்த பாதை நம்ம நடந்த பாதை மாதிரி இல்லை. ரொம்ப கடினமான பாதை. சொந்த ஜனங்கள் கல்லெடுத்து எரிஞ்சாங்க. யோசுவா மேலையும் காலேப் மேலையும் சொந்த ஜனங்களே கல்லெடுத்து எறிய பார்த்தாங்க. எவ்வளவு கையமர்த்தி பார்த்து கேட்கல. ஆனால் அவங்க உத்தமத்தில் இருந்து மாறல. நம்ம எல்லாரும் கையை உயர்த்தி கேட்போம், ஆண்டவரே எனக்குள்ள அந்த உண்மை குணம் வரட்டும், எனக்குள்ள அந்த உண்மை குணம் வரட்டும், எனக்குள்ள அந்த உண்மை குணம் வரட்டும், எனக்குள்ள அந்த உண்மை குணம் வரட்டும். ஆமாம், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க சபைக்கு உண்மையாக இருக்கணும். நீங்கள் உண்மையிலே உங்கள் சொந்த மனைவியை குறித்து தப்பாக பேசுவீங்களா? எங்கேயாவது போய் யார்கிட்டையாவது பேசுவீங்களா? ஆனால் சபையை குறித்து, ஊழியக்காரனை குறித்து சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். ஏன் பேசுகிறோம்? இது நமக்கு தேவன் தந்ததுன்னு நம்ம ஒரு நாளும் நினைக்கிறது இல்லை. சொந்த மகனை குறித்து தப்பாக பேசுவீங்களா? சொந்த மகளை குறித்து தப்பாக பேசுவீங்களா? சபைக்கு நம்ம உண்மையாக இருந்தோன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.